ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங் பயாலஜி இன் தமிழ். நம்ம ஏற்கனவே பிளான்ட் அனாட்டமி தாவர உள்ளமைப்பியல்ல சில காம்படிட்டிவ் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதனோட வரிசையில் செகண்ட் பார்ட்டில் சில கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸில் ஆனுலார் அண்ட் ஸ்பைரலி திக்கண்ட் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் ஜென்ரலாக புரோட்டோசைலத்தில், அதாவது ரூட் ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய புரோட்டோசைலத்தில் எதுக்காக உருவாக்கப்படுது இந்த ஆனுலார் அண்டு ஸ்பைரலி திக்கண்ட் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ்? தமிழில் பார்த்திங்கன்னா வேர் மற்றும் தண்டில் கடத்தும் கூறுகள், அதாவது இந்த கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் வந்து புரோட்டோசைலத்தில் வளைய மற்றும் சுருள் தடிப்புகள் உண்டாக்கப்படுவது இதற்கு தான் அப்படின்றது தான் கேள்வி. ஸோ இதில் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ வந்து மெச்சூரிங் முதிர்ச்சி அடையுது, பி வந்து எலாங்கேட்டிங் நீச்சி அடையுது, மூணாவது சி வந்து வைடனிங் அகலப்படுத்த, நாலாவது வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங். இதில் உங்களுக்கு ஆனுலார் அண்டு ஸ்பைரலி திக்கண்ட் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஜைலம் எலிமெண்ட்ஸ். ஜைலம்ன்றது ஒரு கூட்டு திசு. ஜைலம் பார்த்திங்கன்னா வெசல்ஸ், ட்ரக்கீட்ஸ், ஜைலம் பேரன்கைமா, ஜைலம் ஃபைபர் அப்படின்னு 4 கூறுகள் அந்த காம்போனன்ட்ஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டு திசு, காம்பவுண்ட் திசு தான் ஜைலம். ஸோ இதில் ட்ரக்கீட்ஸில் பார்த்திங்கன்னா ஆனுலார், ஸ்பைரல், ஸ்க்ளாரிஃபார்ம், ரெட்டிகுலேட், பிட்டட் திக்கனிங்ஸ், இந்த மாதிரி இந்த சைல கூறுகளில் வளைய மற்றும் சுருள், அப்புறம் வந்து வலைபின்னல், இந்த மாதிரி குழிகள் கொண்ட இந்த மாதிரி அமைப்புகளில் வந்து திக்கனிங் ஃபார்ம் ஆகுது. இது எதற்காகனா அகலப்படுத்துவதற்கு, வைடனிங் ஆக்கிறதுக்கு. ஏன்னா இந்த புரோட்டோசைலம் ஃபர்தராக வந்து மெட்டாசைலமாக மாறணும். அட் த சேம் டைம் வந்து செகண்டரி க்ரோத் நடக்கும்போது இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டெம்மு ரூட்டெல்லாம் கொஞ்சம் அகலப்படும் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த திக்கனிங்ஸ் வந்து இந்த புரோட்டோசைலத்தில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அடுத்த கொஸ்டின், இன் பார்லே ஸ்டெம் வாஸ்குலர் பண்டில்ஸ் ஆர். பார்லி தாவரத்தின் வாஸ்குலர் தொகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது கேள்வி. ஆப்ஷன் ஏல பார்த்திங்கன்னா ஓப்பன் அண்டு ஸ்கேட்டர்டு. இதில் ஓப்பன் அண்டு க்ளோஸ்னால் என்ன? இப்போ ஒரு வாஸ்குலர் பண்டில் இருக்குன்னா அதில் கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகி இருந்துச்சுன்னா அது ஓப்பன், கேம்பியம் இல்லை அப்படின்னா அது வந்து க்ளோஸ்டு, மூடிய நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேம்பியம் அப்படின்றது ஒரு வாஸ்குலர் பண்டில்னுடைய சென்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் வச்சுங்க, அது சாவி மாதிரி வேலை செய்யுதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போது அந்த சாவி போட்ட உடனே, கேம்பியம்ன்ற சாவி போட்ட உடனே ஓப்பன் ஆகிடும், அப்போது திறந்துக்குது. ஸோ கேம்பியம் இல்லைன்னா க்ளோஸ்டில் இருக்குது. ஸோ ஒரு வாஸ்குலர் பண்டிலில் கேம்பியம் இருந்தால் ஓப்பன், க்ளோஸ்டுனா கேம்பியம் இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கேட்டர்டு, நீங்கள் மோனோகாட் ஸ்டெம்மில் தான் இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சிதறி காணப்படும், அங்கங்கே இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்கல் ஷேப்டெலாம் கூட இந்த மோனோகாட் ஸ்டெம்மில் தான் பார்த்துருப்பீங்க. சரி, ஸோ பி ஆப்ஷன் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு அண்டு ஸ்கேட்டர்டுன்றாங்க. தேர்டு ஓப்பன் அண்ட் இன் ஏ ரிங். ஸோ திறந்திருக்கும், அது மட்டும் இல்லாமல் வளைய வடிவமானது அப்படின்றாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டைகாட் ஸ்டெம்மில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிங் ஷேப் ஃபார்ம் ஆகும். இன்டர்ஃபெசிகுலார், இன்ட்ராஃபெசிகுலார் கேம்பியம்லாம் சேர்ந்து ஒரு ரிங்கு மாதிரி ஸ்ட்ரக்சரை ஒரு வேவி அமைப்பில், கொஞ்சம் அலைகள் போன்ற ஒரு அமைப்பில் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா டைப்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ் அதை பற்றி நம்ம படிக்கும்போது டீட்டெயில்டாக இது சார்ந்த மேலும் சில கொஸ்டின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதில் ரேடியல், அதாவது ஆரப்போக்கு அமைந்தவை அப்படின்னா ஜைலமும் ஃப்ளோயமும் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டாக, இப்போ ஒரு ரேடியஸில் ஜைலம் இருப்பார், அடுத்த ரேடியஸில் ஃப்ளோயம் இருப்பார். இவங்க 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு கனெக்டிவ் திஷ்யூ இருக்கும், பேரன்கைமா திஷ்யூவால் இது உருவாக்கப்பட்டிருக்கும். பெரும்பாலும் இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒருவித்திலை மற்றும் இருவித்திலை வேர்களில் காணப்படும், மோனோகாட் அண்ட் டைகாட் ரூட்ஸில். அடுத்த டேர்ம் கன்ஜாயிண்ட், அதாவது ஒன்றிணைந்தவை. இப்போ ஒரு வாஸ்குலர் பண்டில் இருக்குன்னா கீழ் நோக்கி இப்போ ஜைலம் இருக்கும், மேல் நோக்கி ஃப்ளோயம் இருக்கும். அது ஒரே ரேடியஸில் 2 பேரும் ஒரே லைன்லேயே ப்ரெசண்ட் ஆகியிருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்றிணைந்தவை, கன்ஜாயிண்ட். அடுத்தது கான்சென்ட்ரிக், சூழ் அமைந்தவை. இப்போது சிலதில் பார்த்திங்கன்னா ஆம்ஃபிவேசல், ஆம்ஃபிக்ரைபல் அப்படின்னு சில டைப்ஸ் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா வெளிப்புறத்தில் ஜைலம் இருக்கும், சிலது உட்புறத்தில் ஜைலம் இருக்கும். இந்த மாதிரி ஜைலம் ஃப்ளோயம் ஒருத்தர் சூழ்ந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை தான் வந்து சூழ் அமைந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. படத்தில் காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஆம்ஃபிக்ரைபல் அண்ட் ஆம்ஃபிவேசல், இதை வந்து கான்சென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கொல்லேட்ரல். கொல்லேட்ரல்னால் இங்கே முக்கியமாக ஜைலம் வந்து உட்புறம் நோக்கி இருக்கும்,
ஃப்ளோயம் வந்து வெளிப்புறம் நோக்கி இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரூட்டில் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்காது. எப்பவுமே புரோட்டோசைலம் அவுட் சைடை நோக்கி இருக்கும். ஸ்டெம்மில் தான் இந்த அமைப்பு கொல்லேட்ரல்ன்றது ஸ்டெம்மில் அதிகமாக காணப்படும். தமிழில் ஒருங்கமைந்தவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஒன்றிணைந்தவை வேறு, ஒருங்கமைந்தவை வேறு. கன்ஜாயின்ட் அண்ட் கொல்லேட்ரல். ஸோ அடுத்தது பைகொல்லேட்ரல். பைனா 2. ஸோ இப்போ ஜைலத்துக்கு 2 பக்கமும் சென்ட்ரா ஜைலம் இருக்குது, மேலே கீழே 2 பக்கமும் ஃப்ளோயம் அமைக்கப்பட்டிருந்தால் அதை வந்து நம்ம பைகொல்லேட்ரல் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா குக்குர்பிட்டேசி ஃபேமிலி தாவரங்களில் பொதுவாக காணப்படுது. நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இதே வந்து ஒரு கேள்வியாக பைகொல்லேட்ரல் வந்து எந்த குரூப் ஆஃப் ஃபேமிலிஸில் காணப்படும்னு கேள்வியாக கேட்டுருவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஓப்பன் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் படிக்கும் போது. ஸோ இவங்க 2 டைப்புமே எது கீழே வராங்கன்னா கொல்லேட்ரல், திறந்தவை மூடியவை. நான் சொன்னேன் கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகி இருந்ததுன்னா ஒரு சாவி அது மாதிரி செயல்பட்டால் அது ஓப்பன் ஆகிடும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கேம்பியம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு இன் பிட்வீன் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம்னா அது வந்து ஓப்பன், திறந்தவை. ஸ்டெம் ஆஃப் டைகாட்ஸ் அண்டு ஜிம்னோஸ்பம்ஸ், இதில் இது காமனாக காணப்படுகிறது. ஜிம்னோஸ்பம்லாம் இருவித இலைகளிலும் காணப்படுகிறது அப்படின்றாங்க ஸ்டெம்ஸில். அடுத்தது பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு, கேம்பியம் ஆப்சண்ட் இல்லை. இது பார்த்திங்கன்னா ஒரு விதை இலை தாவர தண்டுகளில் காமனாக காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதே மாதிரி சூழமைந்தவை கான்சென்ட்ரிக்லேயும் 2ஆக பிரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் ஆம்ஃபிக்ரைபல், ஆம்ஃபிவேசல். இந்த ஆம்ஃபிக்ரைபலுக்கு இன்னொரு பேர் ஹேட்ரோசென்ட்ரிக் அப்படின்றாங்க. ஆம்ஃபிவேசலுக்கு லெப்டோசென்ட்ரிக் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆம்ஃபிக்ரைபல், ஆம்ஃபிவேசல், ஆம்ஃபினாலே 2, ஜைலம் ஃப்ளோயம் ரெண்டுமே வந்து ஒன்று சூழ்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஆம்ஃபிவேசல்ல இருந்து போவோம். இப்போது வேசல் நம்ம தமிழில் வாசல்னு பேர் வச்சுப்போம். இந்த வாசல்னால் வெளிப்புறத்தில் எப்போவுமே இருக்கும். வாசலில் ஜைலம் இருந்துச்சுன்னா அதுக்கு உள்ளே வந்து ஃப்ளோயம் இருக்கும். இப்போ யாரை சூழ்ந்துருக்கிறா? வெளியில் ஜைலம் வாசல்ன்ற இடத்துல இருக்கார், வாசலில் இருக்கிறாரு. அப்போ உள்ள ஃப்ளோயம் இருக்கார். இந்த அமைப்பில் இருந்தால் ஆம்ஃபி வாசல். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக போட்டுங்க. ஸோ வெளியில் ஃப்ளோயம் இருக்கார், உள்ள ஜைலம் இருக்கார். அது வந்து ஆப்போசிட், இன்னொரு பேர் ஆம்ஃபிக்ரைபல், அதாவது ஹேட்ரோசென்ட்ரிக். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ வாசலில் ஜைலம் இருக்கார், உட்புறத்தில் ஃப்ளோயம் இருக்கார். இது வந்து ஆம்ஃபி வேசல். ஸோ அந்த பேரில் வேசல்னு வரும்போது நீங்கள் வாசலில் ஜைலம் இருக்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒட்டு மொத்தம் 2த்தையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இந்த ஆம்ஃபி வேசல் டைப் யார்கிட்டலாம் இருக்குன்னா, எக்ஸாம்பிள் ட்ராகன் பிளான்ட், அப்புறம் ட்ரஸீனா, அப்புறம் யுக்கா இப்படின்ற சில தாவரங்களில் இந்த ஆம்ஃபிவேசல் டைப் காணப்படுது. ஆம்ஃபிக்ரைபல் எடுத்துக்காட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ன்ஸ், இந்த டெரிடோஃபைட்ஸில் வரக்கூடிய பெரணிகள். அப்புறம் வந்து அதில் எக்ஸாம்பிளாக பாலிபோடியம் ஃபர்ன்ஸில் டைகாட் அண்ட் ஆக்வாட்டிக்ஸ் ஆஞ்சியோஸ்பம்ஸ். டைகாட்ஸ்லேயும் காணப்படுது, இருவித்தலைகள்லையும் காணப்படுது. அப்புறம் ஆக்வாட்டிக் ஆஞ்சியோஸ்பம் தாவரங்கள், இந்த ஆஞ்சியோஸ்பமில் இருக்கக்கூடிய நீர்வாழ் தாவரங்களில் இந்த மாதிரி ஆம்ஃபிக்ரைபல் டைப் காணப்படுது. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழில் பெருசாக இதை கொடுக்கல, நீர்வாழ் தாவரங்கள் மாதிரிலாம் கொடுக்கல. நீங்கள் இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்குலர் டைப்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கொஷின் போனீங்கன்னா ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் க்ளோஸ்டு அண்டு ஸ்கேட்டர்டு, மூடியது மற்றும் சிதறியது. ஏன்னா இது வந்து ஒரு மோனோகாட் ஸ்டெம்மு, அங்கங்கே வந்து சிதறி அடிக்கப்பட்டிருக்கும். ஸ்டெம்மில் வந்து இந்த வேஸ்குலர் பண்டல்ஸ்லாம். செகண்டு கேம்பியம் இல்லை, அதனால் க்ளோஸ்டு. ஸோ மற்றதெல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரேடியெல்லாம் வருதுன்னா நம்ம என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொன்னோம். இப்போது மோனோகாட் ரூட் அண்ட் டைகாட் ரூட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியல் அமைப்பில் தான் இருக்கும். ஆல்டர்னேட்டிவாக ஜைலமும் ஃப்ளோயமும் மாறி மாறி வரும். நடுவில் வந்து பேரன்கெமிட செல்ஸ் வந்து இணைப்பு திசுக்கள், கன்ஜெக்டிவ் திசுவாக இருக்கும். என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடுத்த கொஷினில் பேலிசேட் பேரன்கைமா இஸ் ஆப்சண்ட் இன் த லீவ்ஸ் ஆஃப். பேலிசேடு பேரன்கைமா கீழ்கண்ட எந்த தாவர இலையில் காணப்படுவது இல்லை. சரி, முதல்ல பேலிசேட்னா என்ன? நம்ம லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மோனோகாட் டைகாட் லீஃப்லாம் பார்த்துருப்போம். அதில் டைகாட் லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்புற இலை மட்டும் கொஞ்சம் ரொம்ப பச்சை டார்க் கலரில் இருக்கும். அதுக்கு என்னடா காரணம்னா இந்த பேலிசேட் பேரன்கைமா தான். அதுவே அடிப்புறம் அந்த இலையை திருப்பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேல் கலர், கொஞ்சம் வெளிரி எல்லோ க்ரீனாக இருக்கும். அது காரணம் அதிகமாக வந்து அங்கே ஸ்பாஞ்சி பேரன்கைமா இருக்கும். ஏன்னா ஸ்பாஞ்சி பேரன்கைமா வந்து கொஞ்சம் இடைவெளிகள் நிறைய இருக்கும். அதனால தான் அதுக்கு வந்து
பஞ்சு பேரன்கைமான்னு பேர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து குளோரோபிளாஸ்ட் நிறமிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் பேலிசைடை கம்பேர் பண்ணும்போது. அதனால் கலர் டல்லாக இருக்குது. இதுவே பேலிசைடில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து சூரியனை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு மேல் நோக்கி காணப்படுறதுனால இங்கே ஒளிச்சேர்க்கை நிறைய நடைபெறணுன்றதுக்காக குளோரோபிளாஸ்ட்டும் அதிகமாக இருந்து கலரும் டார்க்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைகாட் லீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேலிசைட் அண்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமா இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து இலை இடை திசுக்களை உருவாக்கும். அதாவது மீசோஃபில் டிஷ்யூ. இந்த மீசோஃபில் டிஷ்யூ வந்து ரெண்டாக பிரியும், பேலிசைட் அண்டு ஸ்பாஞ்சி பேரன்கைமா. இந்த மாதிரி இந்த மீசோஃபில் டிஷ்யூ வந்து ரெண்டாக பிரிக்கப்பட்டு இருக்காது. எதுலனா இந்த மோனோகாட் லீவ்ஸ்லலாம். அதனால் இந்த பேலிசைட் பேரன்கைமான்றது அதில் ஆப்சண்ட்டாக இருக்கும். சொர்க்கம் அப்படின்ற சோளம் அந்த தாவரத்தை பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மோனோகாட். அதில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பிரித்து இருக்காது. பேலிசைடு அண்டு ஸ்பாஞ்சுன்னு பிரிஞ்சு இருக்காது. ஸோ காமனாகவே மீசோஃபில் டிஷ்யூன்னு இருக்கும். இடைவெளிகள் அற்று காமனாக இருக்கும். இது படம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு கடுகு, சோயா, பயிறு, அதாவது மஸ்டர்டு, சோயாபீன், கிராம்னா இந்த பருப்பு வகைகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, பருப்பு, உளுத்தம், இதெல்லாம் கிராம். இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா டைகாட். ஸோ டைகாட் லீஃப்னால் அவங்கக்கிட்டலாம் இந்த பேலிசைடு இருக்கும். ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக எது மோனோகாட் டைகாட்னு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் சிலதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த கொஷின், சுகர் கேன் பிளான்ட் ஹேஸ். இந்த கரும்பு தாவரத்தில் காணப்படுவதுன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துக்கிறான். என்னென்ன? ரெட்டிகுலேட் வீனேஷன், அதாவது வலைப்பின்னல் நரம்பமைவு, கேப்சுலார் ஃப்ரூட்ஸ், வெடிக்கனி, பென்டாமரஸ் ஃப்ளவர்ஸ், 5 அங்க மலர்கள்னு சொல்லுவாங்க, டம்பிள் ஷேப்டு காட் செல்ஸ், 4வது சப்ளாக்கட்டை வடிவ காப்பு செல்கள். இதில் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மோனோகாட் டைகாட்டுக்கான சில டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் இதுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சுகர் கேன் அப்படின்றது ஒரு மோனோகாட். ஸோ கீழே கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷன் பார்த்திங்கன்னா A to C பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைகாட் பிளான்ட்டுக்கான கேரக்டர்ஸ், அதாவது இருவித்திலை தாவர பண்புகள். அதில் பார்த்திங்கன்னா ரெட்டிகுலேட் வீனேஷன் வலைப்பின்னல், அப்புறம் கேப்சுலார் ஃப்ரூட்ஸும் அதில் தான் காணப்படும். இந்த சுகர் கேனில் வேறு டைப் என்னன்றதை நீங்கள் தேடுங்க. பென்டாமரஸ் ஃப்ளவர்ஸ், 5 அங்க மலர். இதுவே பார்த்திங்கன்னா மோனோகாட்லாம் வந்து ட்ரைமரஸ் தான் இருக்கும் அதிகமாக. அதுவும் இல்லாமல் ரெட்டிகுலேட் வீனேஷனுக்கு பதிலாக இங்கே வந்து பேரலல் வீனேஷன் இருக்கும் மோனோகாட்லாம். ஸோ இது எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டைகாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டொமேட்டாவில் இருக்கக்கூடிய காட் செல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்னி ஷேப்டு, அதாவது ஒரு பீன் ஷேப்டில் இருக்கும். இதுவே மோனோகாட்டில் இருக்கக்கூடிய அந்த காட் செல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த டம்பிள் ஷேப்பில் இருக்கும். அதாவது தமிழில் சப்ளாக்கட்டை வடிவ இந்த காட் செல்லை தான் காப்பு செல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்சர் D. ஸோ இதில் இந்த கொஷின்ஸ் வரைக்கும் போதும். ஸோ அடுத்த சில கொஷின்ஸோடு நம்ம அடுத்து பகுதி 3ல் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.